வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பால் அப்படின்னா அது கால்சியம். கால்சியம் நிறைந்த ஒரு உணவு பால் மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் எல்லாருமே பாலை குடிக்கிறோம். பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் கால்சியம்ங்கிற ஒரு சத்துக்காக நம்ம பாலை குடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பாலை விட 100 மடங்கு கால்சியம் இருக்கக்கூடிய நிறைய உணவுகள் இருக்குது. சிறு வயதுல இருந்தே நம்ம பால் குடிக்கிறோம். அதுவும் முக்கியமா வீட்டுல பெரியவங்க என்ன சொல்லிடுவாங்க, பால் குடிச்சாதான் எலும்பு பலமாகும், எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி பிடிக்காதவங்களையும் பாலை குடிக்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே பாலை விட பல மடங்கு அதிக கால்சியம் கொண்ட சில இயற்கையான உணவுகள் இருக்குது. இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டா எலும்புகள் பலப்படுத்தப்படும், உங்களுடைய பற்கள் உறுதியாகும், மூட்டு வலி குறையும், பெண்களுக்கு எலும்பு தேய்மானம் தடுக்கப்படும். முக்கியமா 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எலும்பு தேய்மான பிரச்சனை நிறையவே வரும். ஸோ அதை சரி பண்றதுக்கு இந்த உணவுகள் பயன்படும். வயதான பிறகு உடலை உறுதியா வச்சுக்கிறதுக்கு இந்த உணவுகள் பயன்படும். இன்னைக்கு பாலை விட அதிக கால்சியம் கொண்ட 5 அற்புதமான உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். நடக்க முடியாதவர்களும் எழுந்து ஓடும் அளவிற்கு இந்த உணவுகள் உங்களுக்கு பயன்படும். முதல்ல கால்சியம் உங்க உடல்ல குறைஞ்சிச்சுன்னா என்னென்ன அறிகுறிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உடல்ல கால்சியம் குறைந்தால் என்ன நடக்கும்? அடிக்கடி கால் வலி ஏற்படும், மூட்டு வலி ஏற்படும், பல் ஆடும், பல் பலவீனமாயிரும், நகம்லாம் அதுவா உடைய ஆரம்பிச்சிடும், தசை பிடிப்பு ஏற்படும், முதுகு வலி ஏற்படும், எலும்பு தேய்மானம் ஏற்படும், உடல் சோர்வு. இந்த அறிகுறிகள் இருந்தா உங்க உடல்ல கால்சியம் சொல்லக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனாலதான் இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்படுது. ஸோ இதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை பார்த்துடலாம். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா அதுதாங்க எள்ளு. இதை இங்கிலீஷ்ல சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லெண்ணெல்லாம் தயாரிச்சு வருதுல, அந்த எள்ளு தான் இது. நண்பர்களே, கால்சியம் நிறைந்த உணவுகள்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உணவு எள்ளு. நம்மளுடைய முன்னோர்கள் காலம் காலமாக பயன்படுத்திய ஒரு பொருள் தாங்க எள்ளு. உங்க வீட்டிலே யாராவது வயதானவங்க இருந்தா கேளுங்க, எள்ளுடைய நன்மைகளை பற்றி அவங்க சொல்லுவாங்க. 100 கிராம் எள்ளுல சுமார் 975 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இது பாலை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. எள்ளுடைய நன்மைகளை பார்த்துடலாம். எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும், பற்களை உறுதியாக்குறதுக்கும், பெண்களுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கும், மூட்டு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கும் இந்த எள்ளு பயன்படுது. எள்ளை எப்படி சாப்பிடலாம்னா, எள்ளு உருண்டையா எடுத்துக்கலாம், எள்ளு பொடியா எடுத்துக்கலாம், எள்ளுல சட்னி செய்யலாம், வெறும் எள்ளை கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம். நான் இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தரேன். ஏன்னா எல்லார் வீட்டுகள்லையுமே வயதானவர்கள் இருப்பாங்க, மூட்டு வலி இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் 30 வயது ஆன பெண்களுக்கும் மூட்டு வலி வந்துடுது, 60 வயது ஆன பெண்களுக்கும் மூட்டு வலி வந்துடுது. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு மாதத்திற்கு இந்த எள்ளை பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்தணும்னா, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை எடுத்துக்கிறேங்க. வெறுமனவே உள்ள எள்ளா இருந்தாலும் சரி, வறுத்த எள்ளா இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு வெறுமனமே இருக்கக்கூடிய எள்ளுக்கு நான் சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை எடுத்து இரவில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் தண்ணியில் நீங்கள் அந்த 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஊறின எள்ளை நீங்கள் நல்லா பற்களால் நல்லா மென்று சாப்பிட்ருங்க. தண்ணியை குடிச்சிருங்க. 1 கிளாஸ் சுடு தண்ணியை சேர்த்து கூட குடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி 30 நாட்கள் செய்யுங்க. உங்களுடைய எலும்புகள் நல்லாவே வலுவாயிரும், வலி எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி செய்ய பிடிக்கல அப்படின்னா எள்ளை வறுத்து நம்ம செய்யலாம். இன்னும் 2வது ஆப்ஷன், நார்மலாக 1 மந்த்துக்கு தேவையான எள்ளை வாங்கி அதை வெறுமனவே வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதாவது எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, வெறுமனவே வறுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சு டெய்லியும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுட்ரை நீங்கள் வெறுமனவே வாயில் போட்டும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதம் இருக்குல்ல, சாப்பாடு மதியானம் சாப்பிடுவீங்களா, அதில் போட்டும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 30 நாட்கள் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய மூட்டு வலி இது எல்லாமே சரியாயிடும். ஸோ எள்ளை இந்த மாதிரி பயன்படுத்துங்க.
சின்ன குழந்தைகளுக்கு டெய்லியும் ஒரு எள்ளு உருண்டை கொடுத்துட்டு வாங்க. அவங்களுடைய எலும்புகள் நல்லா இரும்பு போல வலுவாயிரும். அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை ஒரு சூப்பரான ஒரு உணவு. இதுல கால்சியம் மட்டும் இல்லைங்க, இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு முழு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரைன்னா அது முருங்கைக்கீரை தான். இதனால என்ன நன்மை ஏற்படும்னா, எலும்புகள் வலுப்படுத்தப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கண் பார்வை மேம்படும், இரத்த சோகை குறையும். எப்படி இதை சாப்பிடலாம்னா, கீரை கூட்டு வைக்கலாம், சூப்பு வைக்கலாம், பொரியல், அடை இந்த மாதிரி வாரத்துக்கு 3 முறை சேர்த்துக்கிறேங்க. அப்படி வாரத்துக்கு 3 முறை சமைக்க முடியாதவங்க ஆன்லைன் ஆஃப்லைனில் முருங்கைக்கீரை பவுட்ரு அவைலபிளாக இருக்குது. அந்த பவுட்ரை வாங்கி நீங்கள் மதியானம் சாப்பிடக்கூடிய சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை அந்த பவுடரில் சூப்பு செஞ்சு குடிக்கலாம். அந்த பவுட்ரை 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்து சுடுதண்ணியில் கலந்து காலையில் வெறும் வயிற்றிலையும் குடிச்சிட்டு வரலாம். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதுதாங்க கேழ்வரகு. இதை நம்ம ராகின்னு சொல்லுவோம். இது கால்சியத்தோடைய முக்கியமான ஒரு உணவா இருக்குது. 100 கிராம் ராகில சுமார் 344 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு. வயதானவர்களுக்கு எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா இது இருக்குது. உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவு பயன்படுது. இந்த ராகியை எப்படி பயன்படுத்தலாம்னா, ராகி கஞ்சி செய்யலாம், ராகி அடை, ராகி கூழ், கேழ்வரகு கூழ்லாம் நம்ம வீட்டில் செய்வோம்ல, அந்த கேழ்வரகு கூழ் தான். ராகி தோசை மாவில் கொஞ்சோண்டு நம்ம அந்த கேழ்வரகு மாவை கலந்து தோசையாகவும் நம்ம வாரத்துக்கு 2-3 முறை எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, பாதாம் ஒரு சிறந்த கால்சியத்துக்கான ஒரு உணவாக கருதப்படுது. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா, எலும்பு மற்றும் பற்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியது, மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது, இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது, நல்ல கொழுப்புகளை உடலுக்கு வழங்குறதுக்கு பயன்படுது. ஏன்னா நம்மளுடைய இதயத்திற்கு நல்ல கொழுப்பு ரொம்பவே தேவை. அந்த நல்ல கொழுப்பு தான் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு பயன்படும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் நிறைய மாரடைப்பு அப்படிங்கிற அந்த நோய் வருது. ஸோ அதுக்கெல்லாமே பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவாக தான் எடுத்துக்கிறணும். 5 பாதாம் மட்டும் நீங்கள் எடுத்து இரவில் ஊற வச்சுட்டு காலையில் தோலை நீக்கி சாப்பிடணும். தோலில் டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது. அந்த தோலோட சாப்பிட்டீங்கன்னா பாதாமில் இருக்கக்கூடிய முழு ஊட்டச்சத்தையும் உடலில் உறிஞ்ச விடாமல் தடுக்கும். அதனால தான் அந்த தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிட சொல்கிறோம். ஸோ ஊற வச்சு சாப்பிடும்போது செரிமானம் ஈஸியாக நடைபெறும். அதனால தான் ஊற வச்சு சாப்பிட சொல்கிறோம். ஸோ வெறுமனமே சாப்பிட்றத விட ஊற வச்சு சாப்பிட்றது தான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, சியா விதைகள் தாங்க. இந்த சியா விதைகளை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்போ உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுனா அது சியா விதைகள் தாங்க. இது ஆன்லைன், சூப்பர் மார்க்கெட் இது எல்லாத்துலேயுமே இது கிடைக்குது. இதில் கால்சியம், மெக்னீஷியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் ரொம்பவே உடலுக்கு நல்லது. இந்த ஃபேட்டி ஆசிட் இதயத்தை பாதுகாக்கக்கூடியது, கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடியது. ஸோ இது எல்லாருமே வாங்கி இந்த உணவுகளை உட்கொள்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் இதை சரியான முறையில் பயன்படுத்தணும், அதுதான். ஸோ ஏன்னா இந்த சியா விதைகளை எப்படி சாப்பிடணும்னா, தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம சாப்பிடணும். இது அப்படியே டைரெக்டாக எடுத்து சாப்பிடக்கூடாது. இது பார்ப்பதற்கு கீரை விதை மாதிரி இருக்கும், கருப்பாக சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி நல்லா வந்துடும். அந்த ஊற வச்சதை தான் நம்ம எடுத்து சாப்பிடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். இதை நீங்கள் ஜூஸில் கலந்து குடிக்கலாம், ஸ்மூத்தியாக குடிக்கலாம், இல்லை வெறுமனமே தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இது எடுத்துக்கிறதுனால என்ன நன்மைகள்னா, எலும்பு வலிமை, மூட்டுகளை பாதுகாக்கும், செரிமானத்தை மேம்படும், முக்கியமாக உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படும். ஏன்னா வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்க, நிறைய உடல் பருமன் இருக்கிறவங்களாம் அந்த சியா விதைகளை எடுத்துக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக
நார்மலாக வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பாடியில் இருந்தாலுமே இந்த சியா விதைகளை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுடைய கெட்ட கொழுப்புக்களை அதை கரைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் எடை வேணும் அப்படின்னா சியா விதைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஜங்க் ஃபுட்டு தான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம். ஸோ அந்த ஜங்க் ஃபுட்டுனால நம்மளுக்கு உடலில் தேவையற்ற கெட்ட கொழுப்புக்கள் நம்ம உடலில் தங்கி இருக்குது. ஸோ அதனால் மாதத்திற்கு 2 முறையாவது சியா விதைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கெட்ட கொழுப்புக்களை வந்து கரைக்கிறதுக்கு பயன்படும். ஸோ எல்லாருமே சியா விதைகளை எடுத்துக்கலாம். ஆனால் அளவு வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு மட்டும்தான் எடுத்துக்கிறணும். அதிகமாக உட்கொண்டீங்கன்னா உயிருக்கே ஆபத்தை கூட விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாகலாம் எதையும் சாப்பிட்றாதீங்க. கால்சியம் உடலில் சரியாக உறிஞ்சப்பட என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்த்துடலாம். கால்சியம் நிறைந்த உணவுகளை மட்டும் நம்ம சாப்பிட்டா போதாதுங்க. அந்த கால்சியம் நிறைந்த உணவுகள் நம்ம எவ்வளவுதான் எடுத்துக்கிட்டாலும் உடலில் விட்டமின் டி அப்படிங்கிற ஒரு விட்டமின் நம்மளுக்கு உடலில் ரொம்பவே முக்கியம். அந்த விட்டமின் டி உடலுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிட்ட கால்சியம் நிறைந்த உணவுகளில் வந்து முழுமையாக உறிஞ்சி உடலுக்கு அதனால கொடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா விட்டமின் டி வந்து சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரீயாகவே. ஸோ நீங்கள் காலையில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சூரிய ஒளியை பார்த்து நீங்கள் உட்கார்ந்துருந்தாவே போதும். உங்களுக்கு சூரிய ஒளி உங்கள் மேலில் படும். இதனால் விட்டமின் டி உங்கள் உடலுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்கள் அந்த டைமில் உடற்பயிற்சி செய்யலாம். யோகா, மூச்சு பயிற்சி அந்த மாதிரியும் செய்யலாம். அடுத்து இது கூட புரதம் நிறைந்த உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிறணும். அப்படி எடுத்துக்கிற பொழுது தான் நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிடும்பொழுது உடலால் உறிஞ்சி உங்கள் உடலுக்கு வந்து அதனால் வழங்க முடியும். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா உடனே கால் வலி கை வலி வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு, கால்சியம் உங்களுக்கு குறைவாக இருக்குமா, அதனால நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க, இல்லைனா கால்சியம் மாத்திரை எழுதி கொடுப்பாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, கால்சியம் மாத்திரத்தை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த எலும்புகள் வந்து பலமாக இருக்காது, கால் வலியெல்லாம் சரியாக இருக்காது. ஏன்னா அவங்க உடம்புல வந்து விட்டமின் டி இல்லையே. விட்டமின் டி இருந்தால் தானே கால்சியம் வந்து உறிஞ்சப்படும். ஸோ விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். அதனால தான் மறுபடி நான் சொல்கிறேன், விட்டமின் டி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் எவ்வளவு கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் சரி, கால்சியம் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, அது வந்து உறிஞ்சப்படாது. விட்டமின் டிங்கிறது ரொம்பவே முக்கியம். இது நிறையா சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் டி மாத்திரை எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இயற்கையான முறையில் உங்களுக்கு சூரிய ஒளியிலேருந்து நீங்கள் பெறலாம். அடுத்து வந்து காளான், மஷ்ரூமில் வந்து அதிக அளவில் வந்து விட்டமின் டி வந்து இருக்குது. அடுத்து சில உணவுகளில் இருக்குது. முட்டையோட மஞ்சக்கருவில் விட்டமின் டி இருக்குது. மீன், சாட்டேன், மத்தி இந்த மாதிரி மீனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இயற்கை உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு விட்டமின் டியை வந்து அடுத்து தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கங்களை பார்க்கலாம். அதிகமான ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். அது சோடா, 7up, கொக்கோ கோலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதை குடிக்கிறத தவிர்க்கணும். அடுத்து அதிகமாக சர்க்கரை, ஜீனி இருக்குல்ல, ஜீனி ஒயிட் கலரில் இருக்கும்ல, வெள்ளை சீனி சர்க்கரை, அதை வந்து தவிர்க்கணும். புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல், ஜங்க் ஃபுட் இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கணும். இது எல்லாமே வந்து உங்களுடைய எலும்புகளை வந்து பலவீனமாக்கக்கூடிய உணவுகள். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, எலும்பு ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயதான பிறகு நினைக்க வேண்டாம், இது எல்லாமே வந்து சரி பண்ண முடியாது, மூட்டு வலியை சரி பண்ண முடியாது, எலும்பு தேய்மானத்தை சரி பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். உணவே மருந்து அப்படின்ட்டு உணவே மருந்து கான்செப்டில் உணவுகளை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக சரி பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது.